காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னத்தோட எடுக்கிறா காலையில கோட்டு போடணும் மச்சான். கோட்டு மட்டுமா? கோட்டு பேண்ட் போடுறது வந்து ஏறி வரலாம். என்ன கதை தூக்கிட வேண்டியது எதுக்கு யோசிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு போகணுமா அங்க போகணுமா யோசிக்கா. சிரிப்பாதான் இருக்கும். புது மாப்பிள்ள ரெடி ஆயிட்டு வந்திருக்கோம். காடிக்கெல்லாம் ஃபேடு போட்டு பியர்டு கேக்கு மஜா. டாஸ் மட்டும் போட்டு விட்டோம்னா அவனை இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணிக்குவான் சொல்லிட்டு மாதிரி அவன் என்ன சொல்றானோ அதே போட்டு. ஆமா அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பையன் கடைக்கு தான் நம்ம மாப்பிள்ளைக்கு முடி வெட்ட வந்திருக்கோம். சிம்பிளாக யாஷ் கடைக்கு தரமாக வெட்டி விடுவாப்புல. இங்கே வாங்க, இவன் கடைக்கு வந்து முடிய வெட்டுங்க. நம்ம சேனல் நேம் சொன்னீங்கன்னா புது மாப்பிள்ள ரெடி ஆகிட்டு இருக்காரு. புது மாப்பிள்ள ரெடி ஆகிட்டு வந்திருக்கோம். காடிக்கெல்லாம் ஃபேடு போட்டு பியர்டு கேக்கு மஜா மஜா. அவங்ககிட்ட கேட்டுதான் தாடி வச்சுட்டு இருக்காங்க. லைட்டா என்ன பிரிச்சு கொடுத்தீங்கன்னா என்னதான் எடுத்தாலும் வராது. பையனுடைய கத்திரி குடிக்கிறத பாருங்க. தர தர தர. ஆமா ஆச்சோ ஆச்சாச்சோ காப்பரேட் போடுறப்ப அவனே கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து ஆச்சோ பாச்சேன்னு நாளே வந்து முடிச்சு விட்டுருவாங்க. பீப் போட்டலாம் கவலை இல்ல. இப்போ கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொல்லிட போறாங்க. அப்புறம் ஆமா அம்மோர் காணல அதையும் சொல்லுவாங்க. சூப்பரா இங்க பேரு நீ வந்து ஏதாவது ஒண்ணு பேசினாலே வந்து அதுக்கு பல அர்த்தம் கண்டுபிடிப்பாங்க. டாஸ் மட்டும் போட்டு விட்டோம்னா அவனை இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணிக்குவான் சொல்லிட்டு மாதிரி. அவன் என்ன சொல்றானோ அதே போட்டு. ஆமா அதுக்கு டைரக்டாவே வந்து இந்த பீப் இதெல்லாம் போடாம டைரக்டா எதனால ஓப்பனா சொல்லிடலாம். நம்ம சஃப்ராஸ் எடுத்து கொடுக்குறாங்க. 18+ மட்டும் போட்டுக்கலாம் மச்சான். நமக்கு திரும்ப சஃப்ராஸ்லாம் பார்க்காத 18+ கண்டென்ட்டா சொல்லு. நீ பார்க்க மாட்டியா? எல்லாம் பார்க்கலன்னு சொன்னான்னு வையா, பார்க்கலன்னு சொன்னான்னு வையா. புது கெட்டப் மச்சான் பணமாப்பிள்ள பணமா பிள்ளை என்ன கெட்டப் மாப்பிள்ள? கோயம்புத்தூர் மாப்பிள்ள இருந்து ஏதோ வச்ச மச்சான். மச்சான் எது வச்சாலும் செட் ஆகுதுன்னா அது கமலஹாசனை தாண்டி ஒருத்தனுக்குன்னா இவனுக்கு தான் மச்சான். கமலஹாசனுக்கு கூட ரீசெண்டா வந்த படத்துல ஒரு சீன் ஆமா அந்த சோர்ஸ்ல கெட்டப்லாம் கூட பெரிய அளவு மேட்ச் ஆன மாதிரி தெரியல. ஊருக்கு 4 பேர் இப்படின்னா இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ள அவனை விட்டதுக்கு அப்புறம் ஃபரான் தான். யார விட்டதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ள ஒருத்தர் சுத்திட்டு இருக்கானே. அப்படி சொல்லு. சம்பந்தமே கிடையாது. கோயம்புத்தூரே காலி பண்ணி கோயம்புத்தூர ஆண்டாச்சு புரியுதா? இப்ப அங்க ஃப்ரீடம். ஏன்னா இவனே எல்லாம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான்னா ஏறி வரலாம். என்ன கதை தூக்கிட வேண்டியது எதுக்கு யோசிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு போகணுமா அங்க போகணுமா யோசிக்கா. சிரிப்பாதான் இருக்கும். கல்யாணம் முடிஞ்சாலும் தெரியும். இந்த சிரி என்னப்பா சாபம் விடுறியா இப்படி? மச்சான் நானும் அதெல்லாம் பேசவே மாட்டேன். அந்த பையன் அவனுக்கு இப்படியும் மாறும் அப்படியும் மாறும். ஆமா அதே நம்ம கரெக்ட் தான். ஒருத்தர் இருக்கிறான். ஆமா எழுதுற கிடையாது, எழுதப்பட்டவை. என்னமாப்பிள்ள பாஸ்ட்ல பேசுறேன். இல்ல நடுவுல மாத்திக்கலாம். கம்மா போடலாம், போய்க்கலாம். அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். அது நம்ம துவால வேணா அப்படியே அடுத்த வருஷம் தானே அப்படி சொல்றியா கதையா? மாடு 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 பாத்து. ஆமா ஓப்பா ப்ளூ கிராஸ்ல இருந்து வந்துருவான். அது வந்து ஒண்ணு இல்ல, வந்து ஒரு ஜூஸ் குடிக்க போறான். குடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி குடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வகையா தான் இருக்கும். பார்த்தா வைக்கணும் லைட்டா ஒரு ஜிகினா. எவ்வளவு சொன்னா வேணாம். ஏன் மச்சான் உனக்காக கல்யாணம் முடிய போகுது, ஜாடி ஆகிக்கிறா. நம்ம இன்னைக்கு வேலையே இப்பதான் கிடைச்சிக்குது. இனிதான் பொண்ணு பாக்கணும். பொண்ணு பார்த்தாச்சு, பொண்ணு ரெடிதான். ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. வீடியோ யாராவது பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை இப்ப பாத்துட்டு இருந்தீங்கன்னா பையனை பாருங்க.
நீ வேற மச்சான் டிரைவிங் கேவலமா இல்ல காடியில இல்ல மாப்பிள்ள நீ குளிக்காம எவ்வளவு அழகா அது இரு மச்சான் சந்தூர் சரியான இது மச்சான். இப்ப நான் கல்யாணத்துக்கு போட்டோம்னா அப்படி செமையா இருக்கும். செம க்ளோவிங்கா இருக்கும். கரும் ஜூஸை குடிச்சிட்டு கிளம்புறோம். நம்ம ஜூஸ் குடிக்கிறதுக்கு காயல்பட்டினத்துல இருந்து திருச்செந்தூருக்கு வந்திருக்கோமா மாப்பிள்ள? ஐஸ்கிரீமுக்குலாம் பே ஆகாது இதுல. இப்ப சீசனே கிடையாதுடா. அது சீசன் உள்ளதான்டா. இது எவ்வளவுனா இருக்கிறது எதுனா ரேட் அதிகம். எது ரேட் அதிகம் உங்க கடையில? கடை தான் ரேட் அதிகம். எது இளநீ நொங்கு 100 ரூபா. நீ நார்மல் ரேட்டே கம்மியான இருக்கு. நீ ரேட் 100 ரூபாய்க்கு வச்சுட்டான். 100 ரூபாய்க்கு நூற்றி அவ்வளோத்தையும் வாங்கி நான் வீட்டுக்கு போட்டுருவேன். என்ன ப்ரோ நீங்க நீங்க சொல்றது இன்னும் கொளுத்துது. இந்த பையனை பாத்துக்கங்க, நல்ல காமெடி பண்றான். திரும்பிட்டான், டக்குன்னு வெக்கம் பண்ணிட்டான் பையன். டக்குன்னு 50 திரும்ப வா, வெக்கப்பட்டு போவாத. மாப்பிள்ள அழகா இருக்கான். நல்லா இருக்கணா. போயிட்டு ஒரு குளியலை போட்டு ஒரு தூக்கத்தை போட்டு லைட்டா தூங்கி நல்ல நைட்டு ஃபுல்லா அண்ணன் கடைக்கு வாங்க. அண்ணன் கடைக்கு என்ன ஸ்பெஷல் அண்ணா உங்க கடையில? ஒன்னாலும் எல்லாமே ஸ்பெஷல் தான்றீங்களா? இப்போ போடுறது நொங்கு சர்பத் தானே? நொங்கு சர்பத் அது பாதி நொங்கு ஒட்டிட்டு இருக்கும். ஒரு நொங்கு வர்றது கொஞ்சம். அண்ணா கேக்குறான் நொங்கு இருக்குதான்னு கேக்குறான். காட்டிருங்க. ரொம்ப கம்மியா இருக்கு சின்ன நொங்கு. உங்களுக்கு நொங்கு சர்பத் எப்படி போடுறதுன்னு அண்ணன் காட்டுறான். அடிக்கிற வெயிலுக்கு நொங்கு சர்பத். உள்ள என்னன்னா இது சர்பத்தா? போட்டா என்ன ஆகும்? வெள்ளையான முன்னாடி அதுல இருக்கும்போது மாதிரி தெரியுதுன்னா கலர்ஃபுல்லா இருக்குது. கலர் கலர் அப்படியே வச்சுட்டு போயிருங்கண்ணா. உங்களுக்கு தானே ஃபுல்லா நினைச்ச நீ எடுப்பான்னு. ஓகே சேஷா சேஸ் இவ்வளவு ஸ்னாப் போடுறான்ல. நான் யூடியூபுக்கு தான் என்னைக்குமே முதல் மரியாதை. சக்தி விட்டுறாத. அது எதுவும் இருக்க மச்சான். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு சிறப்பா இருக்கு. ஆமா கண்ணாடி போடாமே சில்லுன்னு இருக்கு. கண்ணாடி போடு இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு ஆயிரும். இந்த சில்லு போ சளி பிடிச்சிடக்கூடாது. சளிக்கே பரான பிடிக்குது. இதை பிடிச்சி கிடக்கு. இது பிடிக்காத ஏற்கனவே தொண்டை லொக்கு லொக்குன்னு இருக்கு உனக்கு. இதுக்கப்புறம் பால் கல்யாண டைம் வேற. கண்டத்தையும் தருவாரு. பால்லாம் குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா குடி சரியா. அப்படி மொத்தமா ஊத்திராத. இப்போ நான் அவளுக்கு எத்தனை பேர் கொடுக்க வரவங்களுக்கு 2 லிட்டர் பால் வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி சிப்பா பண்ணணும். சொல்லி கொடுக்கணும்டா. தெரியாம குடிக்கிற மாதிரி பாவுலா காட்டுவேன். வாய் வச்சா இதோட தெவட்டிரும் ஒரு மாதிரி. ஒரேடே குடிச்சுட்டு அப்புறம் நைட் கஷ்டம். இல்ல அந்த மாதிரி சொல்லடா. நைட் ஒரு மாதிரி தூக்கம் வராதுங்க. நான் எதுவும் சொல்லல. அவன் ஒன்னும் சொல்லல. ஃப்ரண்ட் கேமரா போட்டாலும் தெரிஞ்சிருக்கும் அவன் என்னன்னு மூஞ்சி வச்சிருந்தான். நீ ஒத்த போயிருந்தா எல்லாரையும் மாட்டி விடுறதுக்கு வேலையை பாக்குறானா போட்டுதான் நான் கிழிஞ்சு கிடந்துச்சு. தேவாட்டியா பாவாட்டியா. அதுக்கு ஏதாவது லோக்கல் பிளேயர் அப்படியே வாங்கிட்டு இருக்கான். வேற யாரு 14 வயசு பையன்லாம் அடிக்கிறான். எடுத்தே வாங்கி குடிச்சா கூட ஒன்றும் வராதுன்னு நினைக்கிறேன். தேவாட்டியா கூடா கூடா. ஐபிஎல் பாப்பேன். சப்போர்ட்லாம் கிடையாது. நான் ஐபிஎல் பாப்பேன். ஸ்டாண்டர்டா மேட்ச் பாப்பேன். அவ்வளவுதான். எல்லா மேட்சும் பாப்பேன். எல்லா மேட்சும் எல்லா மேட்சும் பாப்பேன். எல்லா பிளேயரும் தெரியும். ஆக்ஷன்ல இருந்து அவங்களுக்கு கூட தெரியாது அவங்க டீம் பிளேயர்ஸ். சரி ஃபைனலா எப்படியோ ஆர்சிபி வின் பண்ணி. ஆர்சிபி டிசர்வ்டு மச்சான். பாவம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகி போயிடும். ஊத்து ஊத்து. நாளைக்கு ஊத்தி விடு. இது என்ன ஹலோ
ரெண்டாவது ரவுண்டு அடிச்சுட்டு நாங்க பண்ற கூட்டம் மட்டும் பாருங்க. ஆமா அதேதான், ஒண்ணுமே இல்லை, ஃபுல் ஆயிட்ட. ஸ்பெஷல் மச்சான். சொல்லு. புகையா புகையா? ஆமா ஜாலியா அடிச்சுட்டு போறாரு, அடிச்சுட்டு போட்டோம் அவருக்கு என்ன அடிச்சா என்ன அடிக்கா? ஏன் அப்படி சொல்றா? என்னடா என்னோட இப்படி சொல்றா? அவருக்கு இன்னும் எவ்வளவு இருக்கு யாருக்கு தெரியும். தவிட்டுதான் இனிப்பு. இல்ல அவரு என்ன தெரியுமா, சீனோ ஸ்மெல் வராம வைக்கிறதுக்கு டிப்ஸ் மக்களே உங்களுக்கு சொல்றேன். சீனி வந்து தனியா போடக்கூடாது, கரைச்சி வச்சுக்கணும் தண்ணியில, பெஸ்ட் வராது. ஒரு டயட் பிளான் சொல்றாரு கேட்டுக்கோங்க. டயட் பிளான் கிடையாது மச்சான், அந்த இனிப்பு ரொம்ப தெரியும் பத்தியா, அந்த சீனியோட இது தெரியும் பத்தியா, அந்த இது வந்து தண்ணியில கரைச்சி வச்சுட்டா நீங்க கூட அது அப்படி இருக்காது. இவருக்கு மட்டும் தனியா ஸ்பெஷல், கோயம்புத்தூர்ல இருந்து வந்தனால. அடுத்த மாப்பிள்ள ரிவ்யூ கொடுத்துட்டாரு, அந்த அளவுக்கு இல்ல, கோயம்புத்தூர்ல இருக்கிற அளவுக்கு இல்லன்றியோ. கோயம்புத்தூர்ல எங்க நுங்கு பால் தரான் என்ன நல்ல வேலை ஒண்ணு கேட்டா. என்ன மாப்பிள்ள நுங்குதான் இல்ல, வடியுது பாரு, வடியாம குடி ஒழுங்கா சொல்லிதான் மாப்பிள்ள. அது இருந்தாலும் மாப்பிள்ளைங்கிறாரு, அதே சொல்லிடுறாரு. அப்படின்ட்டு கூட சொல்லி கொடுக்கும். யாரு இப்ப அவன் என்ன சொல்ல வரான்னு தெரியுதா? நான் கல்யாணம் முடிக்க போறேன் இருக்கிறியா அப்படின்னு சொல்றான். அப்படி அப்படி சொல்றான். கண்ணாடி போட்ட பத்தில இல்லையா, ஃப்ரேம் வரும்போது கரெக்டா கண்ணாடி போட்டு எனக்கு போதும் அது வந்து அடிச்சு பார்ட்னர்ஷிப் பண்ணி சொல்லு மாப்பிள்ள. எந்த கடையோட ரிவ்யூ? எந்த கடையோட ரிவ்யூ? இது வந்து நம்ம ஊர்ல டாப் கடை, டாப் கடை, ஒரு டாப் கடையில நடந்த சம்பவம். என்ன வேற எதுவும் மாறி இல்ல, அதெல்லாம் கேட்டேன். நம்ம இல்லம்மா அதெல்லாம் வேற மெத்தட்ல போட்டுருக்கு, வேற மெத்தட்ல போட்டுருக்கீங்களா? சரியா ஃபார்முலா மாத்திருப்பாரு. கேட்டதை கூடா வேற மெத்தட்ல போட்டு நீ குடிக்க வேண்டியதானே, எங்களுக்கு எது குடிக்கிறான்? அந்த கடையை வந்து கழுவி விட்டாச்சு, அதோட போறதே கிடையாது. ஆனா கூட்டமா ஒரே என்னதான் எப்படிதான் குடிக்கிறான்னு தெரியல. நம்மள வச்சு டெஸ்டிங் பண்ணணும்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னத்தோட எடுக்கிறா? காலையில கோட்டு போடணும் மச்சான். கோட்டு மட்டுமா? கோட்டு பேண்ட் போடுறது வந்து நைட்டு சர்வாணி போடணும்னு சொல்லலாம். சர்வாணி எனக்கு தெரியல, எனக்கு என்ன பேசுறாலும் எனக்கு புரியலப்பா. நாங்களாம் கோயம்புத்தூர்காரங்க 3 பேர். நீ கூட கொஞ்சம் கூட பதிவு பண்ணாரு. யாரு பார்க்கிங் ஃப்ரீ பார்க்கிங் லைட் கொடுத்தோம்ப்பா, ஆசைப்படி ஆற கொடுத்துட்டா போதும். அப்பா கிட்ட ரோடு மாதிரி போன் பேசிட்டு இருக்காரு மாப்பிள்ள, ஓரமா நிப்பாட்டி பேசிட்டு இருக்காரு மாப்பிள்ள.